கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 25-26 வசனம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய மனிதன் பேதுரு கொர்நேலியு இல்லத்துக்கு போகிறார். அங்கே அப்படி போகும்போது தான் வசனம் சொல்லுகிறது, 25ஆம் வசனத்தில், பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், மனிதனுடைய கால்களிலே விழக்கூடாது என்பதை காண்பிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, மனிதன் கனத்துக்குரியவன், கனப்படுத்தணும். வணக்கம் சொல்லி கனப்படுத்தலாம், ஸ்தோத்திரம் பண்ணி கனப்படுத்தலாம். ஆனால் வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல, வணக்கத்துக்குரியவர் தேவன்தான். பிதாவாகிய தேவன், குமாரன் இயேசு கிறிஸ்து தான் வணக்கத்துக்குரியவர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் காலில் விழுந்த உடனே அவர் சொல்லுகிறார், என் காலில் ஏன் விழுறீங்க, நானும் ஒரு மனுஷன்தான். அப்படி என்றால் மனிதனுடைய கால்களில் விழாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், காலில் விழுந்த ஆசீர்வாதம் என்று சொல்லி நினைக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வரும்போது பேதுரு இயேசு கிறிஸ்து மேலே இருந்த அன்பினால ஒருத்தர் காதையை வெட்டி விட்டாருங்க. அப்போ மனிதர்கள் இப்படித்தான், சில நேரத்தில் ஆசீர்வதிப்பாங்க, சில நேரத்தில் சபிச்சிருவாங்க, சில நேரத்தில் அவங்க எப்படி பேசுவாங்கன்னே நமக்கு தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தேவன் அப்படி அல்ல, அவர் தெய்வம், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். அப்போ இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், மனிதர்களுடைய கால்களில் விழக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை இந்த வசனம் நமக்கு விளக்கி காட்டுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஈசாக்கு சொல்லுகிறார், நீ எல்லாத்தையும் கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆசீர்வாதம் இருளடைந்த நாட்கள், ஈசாக்குக்கு இருளடைந்த நாட்கள், கண்கள்லாம் இருளாயிடுச்சு. அப்போ அது எப்படி அவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருப்பார்? அவர் வார்த்தையினால் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த புதிய ஏற்பாட்டு காலங்களிலே எந்த மனிதனுடைய கால்களில் விழக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஆண்டவர் பாதத்தில் விழுங்க, இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் விழுங்க. மனுஷனை கனப்படுத்துங்க, தாய் தகப்பனை கனப்படுத்துங்க, பெரியவங்களை கனப்படுத்துங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஹெல்ப் உதவிகளை செய்யுங்க. ஆனால் வணக்கத்திற்குரிய தேவனை தவிர மனிதன் வணக்கத்துக்குரியவன் அல்ல, கனத்துக்குரியவன். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ள இருக்கட்டும். நீர் சொல்லுகிறபடியெல்லாம் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.